ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தை அடைய முடியும், என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருந்தால் பல வகையிலையும் நீங்கள் நன்மை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனம் ராசி இது ஒரு நீர்வாழ் உயிரினம் கொண்டது. இந்த மீனராசி அன்பர்கள் எப்போவுமே இளகிய மனத்தோடு இருப்பீங்க, அதே போல் உதவி செய்ய தயங்காத நபர்களாகவும் இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையிலேயே பணம் பெருசு இல்லை, மக்கள் மனம்தான் பெருசு அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதே போல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் கூட முதல்ல உங்களை தான் தேடி வருவாங்க. ஏன்னா கேட்டது இல்லைன்னு சொல்கிற குணம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்காது. இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதன் மூலம் உண்டாகக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீனம் ராசி குரு பகவானால் ஆளக்கூடியது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த ராசிக்காரங்க எப்பவுமே வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல வகையிலையுமே முன்னேற்றத்தை கொடுக்கும், மறந்துடாதீங்க. ஆமாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி தருவார். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் குரு பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் பண வசதி நல்லபடியாக இருக்கும், செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வந்துடும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், பிள்ளைகளது பெண்ணின் திருமண விஷயத்தில் இந்த வாரம் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. வாரத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன அளவிலான கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நீங்கள் சிக்கல்களை தவிர்க்க பெரும் உதவியாக அமையும். வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்து காணப்படும், உடலில் அசதியும் மனதில் சோர்வும் வரும். ஆனாலும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆறுதலாக அமையும், தக்க சமயத்தில் உதவியாகவும் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தால் இந்த வாரம் நீங்கள் அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த வாரம் பிரச்சனைகள் எதுவுமே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, கவனமாக இருந்தாலுமே உங்களோட சொல் செயலில் இருக்கணும். மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களை சுற்றி. வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு உண்டாகலாம். அதிர்ஷ்டம் தரும் எண்கள் உங்களுக்கு 4, 5, 7. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 11, 12. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது எல்லாமே பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, தினமுமே காலையில் எந்திரிச்சு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை உண்டாகும் வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். அதே போல் பார்வையால் பலனை அள்ளித்தரும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, சூரியன் 1ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் மூலம் தொழிலில் எதிர்பாராத லாபம் உண்டாகும், பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சீரான வகையில் இருக்கும். வியாபாரத்தை நண்பர்களிடம் உதவி கேட்டு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சந்திரன் சஞ்சாரம் உறுதுணையாக இருக்கும். சில காலமாக சிரமப்படுத்திய ஒற்றை தள்ளுவலி போன்ற நோய்கள் முழுமையாக நிவாரணம் அடையக்கூடிய வாய்ப்பும் அமையும். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகளின் காய் நகர்த்துக்கிறதுக்கு தகுந்தவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வச்சுக்கோங்க. தொழிலில் இருந்த போட்டியாளர்களை ஜெயிப்பீங்க. புதன் 1ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழிலுக்காக வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய யோகம் பிறக்கும். அதாவது புத்திசாலித்தனமாக புதிய முதலீடுகளை பெருக்கக்கூடிய யோகமும் அமையும். 3ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார். பணியிடத்தில் கவனமாக வேலை பார்த்தா நல்லதாக இருக்கும், இல்லைன்னா வேலை வாய்ப்பு வழி போகலாம், கவனமாக இருங்க. சுக்கிரன் 1ஆம் வீட்டில் இருக்கிறதுனால காதலியிடம் அன்பாக பேசுகிறது நல்லது, இல்லைன்னா நிம்மதி இழந்து தூக்கத்தை தொலைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வாகனத்தில் செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக செல்வது நல்லது. எதிர்பாராத விபத்தில்
காலில் ஏதாவது காயம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் மெதுவாகவும் கவனமாகவும் செல்லணுங்கிறோம். ராகு 1ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களோட இயல்பான பேச்சை எதிர்பார்ப்பை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் கவனமாக இருங்க. புரிஞ்சுக்காமல் உறவினர்கிட்ட குற்றம் சாட்டுறது, இவங்களை பற்றி அவங்கக்கிட்ட சொல்கிறது, இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசு பண்ணுறது, இது எதுவுமே நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே உங்கள் வீட்லேயே வந்துடும். அதனால தான் சொல்கிறோம். கேது 7ஆம் இடத்துல இருக்கிறார். மனைவி கோபித்து கொண்டு தாய் வீட்டிற்கு செல்லலாம். உங்கள் குறை சொல்லி பஞ்சாயத்து ஏற்பாடு கூட செய்யலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் விட்டு கொடுத்து போகிறதுனாலையும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதனால் கவனமாக இருக்கு. வராகி அம்மனையுமே நீங்கள் வழிபட்டு வந்தால் வளம் நிறைந்த வாழ்க்கையை காண முடியும். அதன் பிறகு பூரட்டாதி 4ஆம் மாதம் கொண்ட உங்களுக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு பகவானின் பார்வையால் தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். திருமணம் முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். தொழில் சிறப்பாக முன்னேற்றம் அடையும். திங்கட்கிழமையில் எல்லா இதுலையுமே பொறுமையாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். அன்றைய தினம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். உத்திராட்டத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி மற்றும் ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் இந்த கிரகத்தால் நீங்கள் எப்போவுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழக்க வழக்கத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே கண்மூடித்தனங்க இடமாங்க இருக்கிறது நல்லது. திங்கள் செவ்வாயில் கவனமாக செயல்பட்டால் நல்லதாக அமையும். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு குருவின் பார்வையால் வியாபாரம் விருத்தியாகும், வருமானம் அதிகரிக்கும், உங்களோட வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும், பொன்பொருள் சேரும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்கு. செவ்வாய் புதனின் வேலைகளில் நீங்கள் அந்த தினங்களில் கொஞ்சம் கவனமாக வேலையில் ஈடுபடுறதுமே சிறப்பான வாய்ப்புகளையும் பலன்களையும் கொடுக்கும். மறந்துடாதீங்க. மீனராசி அன்பர்களுக்கு உங்களோட சிறப்பான செயல்களால் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமையலாம். இந்த வாரம் சுப செலவுகள் கொஞ்சம் வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. மனைவிக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக வச்சுக்க போகிறீங்க. பிள்ளைகளை அக்கறையோடு பார்த்துக்குவீங்க. முன் கோபத்தை குறைச்சிப்பீங்க. உங்களோட வருமானம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதாவது உங்களோட இல்லத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையாக அமையும். என்றைக்கோ செய்த முதலீட்டிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு லாபம் வரலாம். மாணவர்கள் கல்வியில் அதீத ஆர்வம் செலுத்தி நல்ல பெயர் வாங்க முடியும். தினமும் ஐயப்பனையும் நீங்கள் சேர்த்து வழிபட்டு வருவதன் மூலம் பல வாய்ப்புகளையும் பல நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். மீனராசி அன்பர்களுக்கு பல வகையிலுமே இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் வந்தாச்சுன்னு சொல்லலாம். பணம் உங்களிடம் பொறுப்புகளை நிறைவேற்றுறதுல சரியான திட்டங்கள் அவசியம். கடினமான நேரத்துலையுமே உடன் பிறந்தவர்கள் முழு ஆதரவையுமே கொடுப்பாங்க. அவங்களோட முழு ஆதரவுமே உங்களுக்கு பல வகையிலுமே நல்லதாக இருக்கும். வணிகம் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சொத்து விஷயத்தில் ஆவணங்களை முழுமையாக சோதித்து பார்க்கணும். இந்த வாரத்தில் உங்களின் புத்திசாலித்தனத்தால் எந்த ஒரு தடையுமே எளிதாக கடக்க முடியும். காதல் மற்றும் காதல் துணையுடன் இணக்கமான சூழல் உண்டாகலாம். திருமண வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகிறதன் மூலம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தா 5. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே சாதகமாக என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறார். அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவது நல்ல பலனை வழங்காது. ஆனாலும் இங்கே பரிவர்த்தனை யோகம் என்பதால் உங்களுக்கு நன்மை தரும் அமைப்பில் இவங்க இருக்கிறாங்க. இதனால் மீனராசிக்கு பற்பல குறைகள் நிவர்த்தியாகி திருப்தியான வாரமாக அமையும். தொழிலில் வியாபாரங்கள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். கணவன் மனைவி கருத்து வேற்றுமை மறையும். வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் இருக்குது. நல்ல மருத்துவத்தில் ஆரோக்கியத்திலுமே முன்னேற்றம் வரும். பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ராசிக்குள்ள ராகு இருக்கிறதுனால உடல் நலம் குறித்த கவனம் இல்லாமல் இருந்தீங்களா சிக்கல்கள் வரக்கூடும். தேவையில்லாமல் கடன் வாங்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும். பிற விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் நடைபெறும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினச்சிக்காதீங்க. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்துக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வர்றதுனால அன்றைய தினம் ரொம்ப மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். பேச்சில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வாத பிரதிவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். பரிகாரமாக சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல வகையிலையும் நன்மை உண்டாகும். மறந்துடாதீங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.